90% ஆஃப் த டைம் ட்ரேடிங் எடுக்கிற டெசிஷன் வந்து எமோஷனலாக தான் இருக்கும். ஃபேவரபுளாக மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா அந்த இடத்துல இந்த பேனிக் ஆகிறது ஆப்வியஸ்லி இந்த எமோஷன்ஸ் உள்ள வரும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்டே கேட்குறேன், ரூல் பேஸ்ட் ட்ரேடிங். இப்போ நீங்கள் இதில் சொன்னாங்க நம்ம கரெக்டான ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருந்தாலுமே ஒரு பேசிக்காக ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்னா என்ன? அதுலேயே அடிஷ்னல் லேயர்ஸும் இருக்குது. இப்போ நான் என்டர் பண்ணுறேன், ஓகே என்கிட்ட 1 லட்சம் காசு இருக்குது. 1 லட்சத்தை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் போடலாமா, இல்லை 5ல் டைவர்சிஃபை பண்ணலாமா? ஒரு ப்ராம்ப்ட் ரைட்டிங் வந்து ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது? இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, கிளாட் இருக்குது, கிராக் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்துமே இதில் எது பெஸ்ட் அப்படின்றது வந்து மல்டிபிள் மாடல்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஐயில் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ ப்ராஃபிட்டபிள் ஓவர் நைட். 10x2 என்னன்னு கேட்டால் 20 டக்குன்னு சொல்ல முடியும். 136 + 242 என்னன்னு கேட்டால் we need the calculator இல்லையா, அந்த கால்குலேட்டர் தான் ஏஐ. ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறது? ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் எம் தனுஷ்குமார். வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தேடிட்டு இருந்திருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகிருக்காது. ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை ரூல் பேஸ்டாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட அப்ரோச்சை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னம்னா அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனால் இப்போ எனக்கு இந்த ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. அப்படிங்கும்போது இன்றைக்கான மாஸ்டர் கிளாஸில் வந்து நம்ம ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கை ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருக்க நம்மளுடைய குரு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிருபாகரன் சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம அவங்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். சார், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ தனுஷ். தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். இப்போ எனக்கு வந்து ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து நிறைய மக்கள் லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரேண்டமாக ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே இருக்குது. பட் எப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இவங்களை வந்து காப்பாற்றும், அதாவது இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, பேசிக்கலி நம்ம நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 90% ஆஃப் த டைம் ட்ரேடிங் எடுக்கிற டெசிஷன் வந்து எமோஷ்னலாக தான் இருக்கும். ஸோ வென்எவர் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளாக மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா அந்த இடத்துல இந்த பேனிக் ஆகிறது, எதிர்பார்த்தது கரெக்டாக நடக்கலைன்னா ஆப்வியஸ்லி இந்த எமோஷன்ஸ் உள்ளே வரும். ஸோ இது எப்படின்னா பிட்வீன் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் வச்சுப்போமே. நீங்கள் தெருவில் கிரிக்கெட் ஆடிருக்கீங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடும்போது என்ன ஜாலியாக ஆடுவீங்க, அவ்வளோதான். அந்த டைம் போகணும், ஒரு டைம் பாஸ் ஆகணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்லாம் கிடையாது. தூக்கி அடித்தா 2G, அதுக்கு கொஞ்சம் தள்ளி அடித்தா 4G அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர் ஃபுல் டாஸ் போட்டாலும் சரி, இல்லை பவுன்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்போ ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா தே ப்ராக்டிஸ் இட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பையனே நான் கொண்டு போய் பேட்மிண்டன் கிளாஸ் ஃபஸ்ட்டு போடும்போது போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் பார்க்கல. 3வது மாதம் சும்மா சரி போய் என்ன தான் பண்ணுறான், இப்படி தான் மேட்ச் எல்லான்னு பார்த்தா வெறும் கையை மட்டும் தான் ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு விஷயம் போகும்போது அந்த மாஸ்டர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கையை ஸ்விங் பண்ணுறது தான் பேசிக் நெசசிட்டியே பேட்மிண்டனில். அப்போ தான் வந்து ஒரு ஹர்ட் ஆகாமல் ஆன் லாங்கர் பீரியடில் யூ கேன் ஸ்டே லாங் அண்ட் பெட்டராக விளையாட முடியும். ஸோ ஒரு நார்மல் பேட்மிண்டனுக்கே கையை வீசுறது எப்படின்றதே 3 மாதம் ஆகுது. அப்படி இருக்கும்போது ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலான்றது தெரியும். பட் கரெக்டாக எப்படி பண்ணலான்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பாத் இருக்கணும். அது ஜிம் போகிற மாதிரியா இருக்கட்டும், இல்லை எல்லா அத்லெட்ஸுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வே இருக்கு இல்லையா, அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். ஸோ அந்த ட்ரேடிங்கில் ஒன்ஸ் நம்ம எந்த டைமில் என்டர் ஆகிறோம், எந்த டைமில் எக்ஸிட் ஆகிறோம், எப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ டார்கெட் வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ எல்லாருக்குமே ட்ரேடிங் இப்போ ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது கரெக்டாக பண்ணும்போது தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்கம்ன்ற ஒன்றே வரும். ரிஸ்க் ஃப்ரீ இன்கம் எப்பவுமே கிடையாது, இதில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயை நம்ம போகணும்னா வி ஹவ் டு ஹேவ் அவர் ஓன் ரூல்ஸ். ஷூர் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த ரூல் பேஸ்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்டே கேட்குறேன், ரூல் பேஸ்ட் ட்ரேடிங். இப்போ நீங்கள் இதில் சொன்னாங்க நம்ம கரெக்டான ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருந்தாலுமே ஒரு பேசிக்காக ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்னா என்ன, வித் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பேசிக்காக அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிம்பிள் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ஹோட்டல்லேருந்து இந்த ஸ்டுடியோ வந்தீங்களே, ஸ்டுடியோ வரும்போது ஒரு காரில் வந்துட்டு இருந்தீங்க. ஸோ வரும்போது மல்டிபிள் சிக்னல் பார்த்துருப்பீங்க. ஸோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ரெட் வந்தால் நிற்கணும், எல்லோ வந்தால் ஸ்லோ டவுன் பண்ணணும், க்ரீன் வந்தால் போகணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் வில் ரியாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் இருக்குது, எல்லா காரும் போயிட்டே இருக்குது. சடனாக சிக்னல் டக்குன்னு ரெட்டாக மாறிச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் நடக்கும் இல்லையா? ஏன்னா ஆப்வியஸ்லி சடனாக ஒரு எக்ஸ்பெக்டடே இல்லாமல் நான் க்ரீன்லேருந்து கொஞ்சமாக எல்லோ ஆகி ரெட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணணும். பட் இது எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்லையும். ஸோ வென் யூ ஃபாலோ சர்டன் திங்ஸ், அதில் இதுதான் ப்ரிசைஸான ஒரு விஷயம் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி ஜஸ்ட் லைக் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இங்கே வில் மேக் ஹையர் லாஸஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுப்போமே. ரூல்னா என்னென்னா,
நான் எப்போ என்டர் ஆக போகிறேன், எப்போ எக்ஸிட் ஆக போகிறேன்றது வந்து நான் ப்ரிசைஸாக முன்னாடியே டிசைட் பண்ணிடுவேன். ஸோ மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுதான் என் ரூல். இந்த இடத்துல ரெட் சிக்னல் வந்ததுன்னா நான் வண்டி நிறுத்தணும், இந்த இடத்துல க்ரீன் சிக்னல் வந்தால் நான் வண்டி எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஒரு லாஸ்ட் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். லாஸ்ட் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே போனால் நான் செல் பண்ணுவேன். இது ஒரு ரூல். ஸோ ஒரு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் ரூல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது மூவிங் ஆவரேஜாக எடுத்துக்கலாம், இல்லைனா சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வேண்டாம், ப்ரீவியஸ் டே ஹை இல்லை ப்ரீவியஸ் டே லோ அதை கிராஸ் பண்ணி போகிறேன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் யூ ஹேவ் டு பி ரியலி ப்ரிசைஸ் அபவுட் வென் யூ ஆர் கோயிங் டு என்டர், வென் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட். அதுலேயே அடிஷ்னல் லேயர்ஸும் இருக்குது. இப்போ நான் என்டர் பண்ணுறேன், ஓகே என்கிட்ட 1 லட்சம் காசு இருக்குது. 1 லட்சத்தை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் போடலாமா, இல்லை 5ல் டைவர்சிஃபை பண்ணலாமா? 5ல் டைவர்சிஃபை பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொன்றுத்துலேயும் 20% போடணுமா, இல்லைனா 20% நான் போடுறேன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என் கேபிட்டலேருந்து 1% இல்லை 2% தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் வாங்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங். ஸோ தட் இப்போ எனக்கு வந்து ரேண்டமாக நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அடுத்து ஏதோ ஒரு பை பண்ணேன் செல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதுதான் என்னோட ரூல்ஸ், இந்த டைமில் தான் நான் என்ட்ரி எடுக்கிறேன், இது என்னோட எக்ஸிட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் வாட் எவர் இட் இஸ், இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சார் நீங்கள் வந்து ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஏஐ வந்து அந்த அளவுக்கு கிடையாது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரேடர்ஸ் இப்போ உங்களோட இன்றைக்கி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ட்ரேட்ஸ்மே இந்த ஏஐ அதான் மேபி ஒரு கிளாட் எடுத்துக்கலாமே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ட்ரேடர்ஸ் அதை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தனுஷ். நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் ஆல்மோஸ்ட் 17-18 இயர்ஸ் பிஃபோர் ட்ரேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை. இன்டர்நெட்டுன்ற ஒன்றே பெருசாக பெனிட்ரேஷன் இல்லை. 2017 ஜியோ வந்ததுக்கப்புறமா தான் பயங்கர இன்டர்நெட் பெனிட்ரேஷனே. ஸோ அந்த டைமில் ஈவன் வென் யூ ஹேவ் சம் சர்டன் ஐடியாஸ் யூ கான்ட் இமீடியட்லி வேலிடேட் இட். நான் போய் ஒரு சார்ட் போட்டு அந்த சார்ட்டில் மேனுவலாக செக் பண்ணணும், இல்லைனா ஆமி ப்ரோக்கர்ன்ற மாதிரி ஒரு சில பழைய சார்ட்டிங் டூல்லாம் இருக்குது, அதில் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ஏஐ எப்படி ஆயிடுச்சுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ 2+2 சொன்னால் கேட்டால் நான் நீங்கள் என்ன சொல்வீங்க? 10 × 2 20. ஒரு 356 + 456 - 352னா உங்களுக்கு தெரியாது. நம்ம ஆப்வியஸ்லி கேல்குலேட்டர் எடுப்போம் இல்லையா? பிகாஸ் சர்டன் திங்ஸ் யூ கேன் ஈஸிலி வேலிடேட், சர்டன் திங்ஸ் யூ ரிலை ஆன் மிஷின். கேல்குலேட்டர்னே ஒன்று இல்லைன்னா இந்த சிம்பிள் கேல்குலேஷனே இட்ஸ் கோன் டேக் லாங்கர் டைம். ஸோ லக்கிலி ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு எப்போ வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. கேல்குலேட்டர் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர்ஸ்னாலே டேரெக்டாக வி யூஸ் கேல்குலேட்டர் இல்லையா? அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ. சர்டன் ஐடியாஸ் இப்போ எனக்கு இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போனால் வாங்குவேன், 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் விற்பேன் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு ரூல். இதை நம்ம வந்து ஈஸியாக வேலிடேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி வேலிடேட் பண்ணணும்? இல்லைனா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு ரூல் சொல்கிறேன். டான் செயின் சேனல் இண்டிகேட்டர் இருக்குது. லாஸ்ட் 20 டேஸ் ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஐ வில் கோ லாங். லாஸ்ட் 20 டேஸ் லோவை தாண்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஐ வில் கோ ஷார்ட். இது வந்து ஒரு நார்மல் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். அண்ட் இந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணது ரிச்சர்ட் டென்னிஸ்னு ஒரு ஃபேமஸ் ட்ரெண்ட் ஃபாலோவர். அவர் 1970ஸ்லேயே அப்பயே அவர் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ ஒரு ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணணும்னா அந்த ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் யூ கெட் இன் டு த ட்ரெண்ட். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அன்டில் இட் பென்ஸ்னுவாங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரெண்ட் வீக்கன் ஆகும்போது வி ஹேவ் டு எக்ஸிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிசைஸாக இந்த ரூல்ஸை அவர் கிரியேட் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் ரூல்ஸ் அப்படின்றது வந்து 1970-80லேருந்து டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம் நீங்கள் கூகுள் போட்டாலே இதுதான் ரூல்ஸாக வந்துடும். பட் ஏஐ எந்த இடத்துல வந்து ஹெல்ப் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த ரூல்ஸை ஏஐ கிட்ட நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதுதான் நான் லாஸ்ட் 20 டேஸ் நான் ஒரு பிகினர். இந்த பிகினருக்கு நீ கைட் பண்ணு. எனக்கு நான் வந்து இதுதான் என்னோட ரூல். இந்த ரூலை வச்சு நான் ட்ரேட் பண்ணலாமா? ஆஸ்க் மீ சர்டன் கொஸ்டின்ஸ் டு மேக் இட் பெட்டர் கிளாரிஃபை மீ அப்படின்ற மாதிரி நான் ஒன்று போட்டுட்டேன்னா ஆப்வியஸ்லி அது எனக்கு ஆன்சர் பண்ணும். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லேயர் கொண்டு போயிடலாம். நான் வேணால் அதை உங்களுக்கு ரியல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது. சார் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, இப்போ நான் வந்து பேக் டு பேக் அது வந்து எனக்கு கொஸ்டின் கேட்கும். ஸோ தட் வந்து அதை ரிஃபைன் பண்ணி நான் வந்துட்டு அதுக்கான ரூல்ஸ் வந்து எனக்கு தரும். இப்போ ஜென்ரலாக இப்போ தான் நான் வந்துட்டு ஒரு ஏஐ யூஸ் பண்ண போகிறேன், ஒரு கிளாட் எடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் சொல்கிற அந்த ப்ராம்ப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது ஒரு பிகினராக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போது ஒரு ப்ராம்ப்ட் ரைட்டிங் வந்து ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது? ஏன்னா ஒரு ரூலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு லெட்ஸே வந்து நான் ஒரு 10 லைன்ஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஒரு 20 லைன்ஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லை 30 லைன்ஸில் கூட கொடுத்து அது இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண வைக்கலாம். அப்போது அந்த ப்ராம்ப்ட் ஒர்க் வந்து எப்படி வந்து நடக்குது, அது ஒரு நல்ல ப்ராம்ப்ட்னா எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஓகே, லாஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு போனீங்க சாப்பிட்றதுக்கு? இன்னைக்கு மார்னிங் ஹோட்டலுக்கு போய் என்ன கேட்டீங்க? ஹோட்டல் போய் பஃபே சிஸ்டம் சார். நார்மலாக நம்ம போய் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மெனு பார்த்துட்டு என்னென்ன டிஷ் வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்டார்டர் தென் வந்து மெயின் டிஷ் இந்த மாதிரி வரும். கரெக்ட். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னா
அது ஒரு வேகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? சாப்பாடு ஓகே என்ன சாப்பாடு வேணும்னா, அந்த சாப்பாடே மாறும். நான் காலையில போய் 10 மணிக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வாங்கன்னா, அது பிரேக்ஃபாஸ்ட். அதே சாப்பாட நான் மதியானம் 12 மணிக்கு கேட்டேன்னா, அது மீல்ஸ். நைட்டு கேட்டேன்னா சப்பாத்தியோ வாட் எவர் இட் இஸ். பட் யூ ஹேவ் டு பி ரியலி ப்ரிசைஸ் இல்லையா? அப்ப தானே நீங்க வெயிட்டர் கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க கொண்டு வந்து தர முடியும். எனக்கு ஓகே மசால் தோசை வேணும்னா, எனக்கு மசால் தோசை கொண்டு வா. ஆனா கம்மி ஆயில் யூஸ் பண்ணிக்கோ. தேங்காய் சட்னி இருந்தா தேங்காய் சட்னி கொண்டு வா. பிளஸ் கொத்தமல்லி சட்னி இருந்தா கொத்தமல்லி சட்னி கொண்டு வான்னு ஒரு ப்ரிசைஸா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம் இல்லையா? அந்த மசால் தோசை சுடுறது தான் ஏஐ பொறுத்தவரைக்கும். ஸோ ஏஐ பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி குடு அப்படின்றது வந்து வெயிட்டர் கிட்ட போயிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ற மாரி. அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டூ வொர்க். அதே மாரி எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி குடுன்னு சொல்றதும் எப்படின்னா, வெயிட்டர் கிட்ட போயிட்டு எனக்கு டேஸ்டியான ஒரு ஃபுட் குடு அப்படின்றது தான். உனக்கு டேஸ்ட் என்னன்றது உனக்கு தானே தெரியும். ஏஐக்கு எப்படி தெரியும்? ஸோ வென் யூ ப்ரிசைஸ்லி டெல் தெம் எக்ஸாக்ட்லி எனக்கு முறுவலா ஒரு மசால் தோசை சுட்டு, எனக்கு சைட் டிஷ் இதெல்லாம் வச்சு நீ கொண்டு வான்னு குடுக்கும்போது, யூ ஆர் கெட்டிங் வாட் யூ ஆர் வாண்ட். நான் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆஸ்க்ட் ஃபார். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐலயும். ஸோ ஏஐல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. பட் அவ்வளோலாம் நம்ம காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க தேவையில்ல. சிம்ப்ளிஃபைடா பிரேக் டவுன் பண்ணி, எனக்கு இதுதான் வேணும். நான் நிஃப்டில ட்ரேட் பண்ண போறேன். இல்லன்னா நான் இந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண போறேன். இன்ட்ராடே பண்ண போறேன்னா, ஸ்விங் பண்ண போறேன்னா. இன்கேஸ் இன்ட்ராடேவோ, ஸ்விங்கோ இன்ட்ராடே பண்றது தான் இதான் என்ட்ரி டைம், இதுதான் எக்ஸிட் டைம். ஸ்விங் பண்றதா இருந்தா என்ன பாராமீட்டர்? இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, டான் செயின் சேனல் இண்டிகேட்டர் இல்லையா? அதுவே நான் இங்க வந்து ப்ரிசைஸா ஏஐ கிட்ட சொல்லிட்டோம்னா, அந்த ஏஐ என்ன சொல்லிடும், ஓகே என்ட்ரி பாராமீட்டருக்கு அதுக்குன்னு ஒரு லுக் பேக் பீரியட் இருக்கு. டான் செயின் சேனல்னா என்ன? லாஸ்ட் 20 டேஸ் ஹையஸ்ட் ஹைக்கு மேல போனா நான் வாங்குறது. லாஸ்ட் 20 டேஸ் லோ கீழ போனா நான் விக்கிறது. 20 டேஸ்க்கு பதிலா அத நீங்க 40 டேஸா கூட மாத்திக்கலாம். தேங்காய் சட்னிக்கு பதிலா கொத்தமல்லி சட்னி வைக்கிற மாரி. ஸோ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றது. இந்த மாரி டீட்டெயில்டா டிஃபைன் பண்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ நம்ம ஏஐ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து வெக்ஸ் ஆகுறது என்னன்னா, நான் கேட்கறதே அது குடுக்க மாட்டேங்குது. அதனாலேயே நெறைய பேருக்கு எரர் வருது. அதனால அத ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் யூ ஆர் நாட் ரியலி ப்ரிசைஸ் எனஃப். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏஐ வந்து மச் பெட்டர் இன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஏஐல பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்கு, Gemini இருக்கு, Claude இருக்கு, Grok இருக்கு. ஸோ இவ்ளோ இருந்துமே, இதுல எது பெஸ்ட் அப்படின்றது வந்து மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு. இப்ப நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, Claude தான். ஸோ ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பெஸ்ட். ChatGPTலாம் இமேஜ் ப்ராசஸிங்க்கு பெஸ்ட். Claudeலாம் வந்து இந்த மாரி கோடிங் டாஸ்க்குக்கு ரொம்பவே பெஸ்ட். ஸோ இந்த ஏஐ நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்லி டு ட்ரேடிங் Claude இஸ் பெஸ்ட். இந்த Claudeல நீங்க சொல்ற அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது வந்து யூ ஹேவ் டு பி ப்ரிசைஸ் வித் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். அதையே வந்து மேபி நான் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸ்டார்ட்டிங் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராம்ப்ட் எப்படி குடுக்கணும்? ஒரு ட்ரேடிங் ஐடியாவ ஃபர்ஸ்ட் எப்படி வேலிடேட் பண்ணணும்? வேலிடேட் பண்ண ஐடியாவ எப்படி வந்து ஒரு பைன் ஸ்கிரிப்ட்டா கிரியேட் பண்ணலாம்? கிரியேட் பண்ண பைன் ஸ்கிரிப்ட்ட வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணலாம்? இது வொர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்த்தா தானே தெரியும். அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஃபைனலி டெஸ்ட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி ஃபுல்லி ஆட்டோமேட்டடா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபைன் சார். இப்போ வந்து ப்ராம்ப்ட் பற்றி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ என்கிட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த ட்ரேடிங் ஐடியாவை நான் ஒரு ரூல் பேஸ்டாக மாற்றணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் ஒன்லி வந்துட்டு நீங்கள் சொன்ன பைன் ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லைனா பேக் டெஸ்ட்டாக இருக்கலாம், அதை வேலிடேட்டாக பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அதுக்கு அடுத்து வரும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேடிங் ஐடியாவை எடுத்து அதை எப்படி நம்ம ரூல் பேஸ்டாக Claudeல நம்ம வாங்க முடியும்? அதுக்கு வந்து கொஞ்சம் ரியல் டைமாக எங்களுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து புரியும் எனக்கு ஈஸியாக. ஷூர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தனுஷ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம Claudeல வந்து ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு அந்த ஐடியாவ வேலிடேட் பண்ணணும். இப்ப ஐடியா கூட எனக்கு இல்லன்னு வச்சுப்போமே. எனக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. பட் சடனா நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு ரீல் பார்க்குறேன். அந்த ரீல்ல வந்து ரிச்சர்ட் டென்னிஸ பத்தி சொல்றாங்கன்னு வச்சுப்போமே. சரி ஓகே. அந்த ரிச்சர்ட் டென்னிஸ் யாரு? வாட் இஸ் டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம்? அப்படின்னு நீங்க எதிர் கூகுள் பண்ணலாம். கூகுள் பண்றதுக்கு பதிலா தட் ஷுட் பி யுவர் முதல் புள்ளியார் சுழி மாரி. இப்போ வந்து ஐ ஐ அம் எ பிகினர் trader who want to create my own trading rules. I came across Richard Dennis Turtle Trading System. இதை நான் பார்த்தேன். ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், ஒரு யூடியூப்ல பார்த்தேன், வாட் எவர். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ சின்ஸ் நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து அந்த ரிச்சர்ட் டென்னிஸோட ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்ன்றதுனால அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே கேட்போம். ஏஐ அது டீட்டெயிலாக சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவோம். Came across Richard Dennis Turtle Trading System. Please explain its rule in layman terms. ஸோ ஒன்ஸ் இது நான் சொல்லினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டமு, இதுதான் ரூல்ஸு, இந்த கோர் ஐடியா என்ன அப்படின்றது ஒவ்வொன்றா அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே சொல்லிடுச்சு, இதுதான் கோர் ஐடியா. ஸோ பேசிக்கலி இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். எப்போ என்டர் ஆகணும் அண்ட் எவ்வளோ பொசிஷன் வாங்கணும்,
எப்போ ஸ்டாப் லாஸ் இருக்கணும், இன்கேஸ் உங்களுக்கு பொசிஷன் ஃபேவரபுளாக போனால் எப்போ ஃபர்தராக பிரமிட் பண்ணலாம், எப்போ எக்ஸிட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ் இல்லையா? ஸோ இந்த எல்லா ரூல்ஸுமே அதுவே கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு. ஓகே. அதாவது வந்து இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ட்ரேடிங் ஐடியா, ம். அத வந்து இப்போ எனக்கு இது வந்து ரூல்ஸா சொல்லிருச்சு. என்ட்ரி, எக்ஸிட், நம்ம எங்க வந்து ப்ரமிட் பண்ணணும் அண்ட் தென் வந்து டார்கெட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இது வந்து எனக்கு வந்து இது கிளியரா சொல்லிருச்சு. பட் இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே சார், நம்ம வந்து உடனே வந்து இதுதான் என்ட்ரி, எக்ஸிட் நமக்கு தெரிஞ்சாலுமே, நம்ம இம்மீடியட்டா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண மாட்டோம் லைவ் மார்க்கெட்ஸ்ல. ம். இப்போ லைவ் மார்க்கெட்ஸ்ல அப்ளை பண்றதுனா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம். இப்போ பேக் டெஸ்ட் பண்ணும்போதுமே நெறைய டூல்ஸ் இருந்தாலுமே, இன்னைக்கு நம்ம ஈஸியா யூஸ் பண்றது வந்து ட்ரேடிங் வியூ வந்து பேக் டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்படி நம்ம ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணும்போதுமே, அதுக்கு சொல்ற லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைன் ஸ்கிரிப்ட். ம். இப்போ என்ட்ட நீங்க சொன்ன இந்த ட்ரேடிங் ஐடியாவ நான் ரூல்ஸா வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ட்ட இருக்கு. ம். இப்போ நான் இத வந்து பைன் ஸ்கிரிப்ட்டா கிளாட் எனக்கு தருமா? ம். அப்படின்னா அது எப்படி நம்ம அத கிளாட் கிட்ட வாங்கலாம்? சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம என்ன இதில ஃபர்தரா நீங்க வந்து ஓவரான கம்ப்ளீட் டீட்டெயில்டு பிரேக் டவுன் இது. இதுதான் என்ட்ரி டைமு. ஸோ இந்த என்ட்ரி டைம்ல பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்றோம் உங்களுக்கு. சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. ஸோ டர்ட்டில் ட்ரேடர்ஸ்ன்றது வந்து ரிச்சர்ட் டென்னிஸ் 1970ஸ்ல பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ட்ரேடிங்கே தெரியாத ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்பிள ஹையர் பண்ணி, அவங்களுக்கு ட்ரேடிங் சொல்லிக் குடுத்தா, அவங்களால மணி மேக் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இட் இஸ் நாட் தட் யூ ஆர் பார்ன் வித் ட்ரேடிங் டேலண்ட். யார் வேணாலும் இதில சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அப்படின்றத அவர் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ண ஒரு விஷயம். 2000 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவர் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆடா குடுத்திருந்தாரு. நாங்க வி ஆர் ஹையரிங் ட்ரேடர்ஸ். நாங்க உங்களுக்கு கேப்பிட்டல் குடுக்குறோம். நீங்க வாங்கன்ட்டு. அந்த 2000 பேர்ல ஒரு 14 பேர இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் ஹவ் தே ரியாக்ட் டூ சர்டன் சிட்யூவேஷன்ஸ் அப்படி வச்சு. ஏன்னா யாருக்குமே மார்க்கெட் நாலேட்ஜ் கிடையாது. அந்த 14 பேருக்கு ரிச்சர்ட் டென்னிஸ் தாட் தெம் த ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிக்கலி வி ஆர் ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ். ட்ரெண்ட் ஃபாலோயிங் வில் எக்ஸிட் அஸ் லாங் அஸ் ஹியூமன்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங்கோட பேசிக் பிரின்சிபலே வந்து எமோஷன்ஸ், கிரீட் அண்ட் எமோஷன்ஸ் தான். ஸோ அஸ் லாங் அஸ் ஒரு பர்ட்டிகுலர் அசெட் கிளாஸ் அப் ரைசிங்கில் போகும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஏன் கோல்டு சடனாக வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் மேலே போச்சு? ஏன்னா ஒருத்தர் ஒன்ஸ் ஒரு ஃபியூ இன்ட்ரெஸ்ட் உள்ளே வரும்போது பீப்புள் ஸ்டார்ட் சேசிங் இட். தே டோன்ட் வாண்டட் டு பி லெஃப்ட் அலோன். அதனால அந்த ஃபோமோ உள்ளே வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெண்ட் பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகி போகும். ஸோ அந்த பேசிக் பிரின்சிபலை வச்சுட்டு 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா ஷார்ட் டேர்ம் சிஸ்டம் அண்ட் இன்னொன்று லாங் டேர்ம் சிஸ்டம். ஷார்ட் டேர்ம் சிஸ்டமோட ரூல்ஸ் சிம்பிள். லாஸ்ட்டு 20 டேஸோட ஹையஸ்ட் ஹை ப்ரைஸ் என்னன்னு பாரு. அந்த ஹை ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா யூ கோ லாங். லாஸ்ட் 20 டேஸோட லோவஸ்ட் லோ பாரு. அந்த 20 டேஸ்க்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா யூ க்ளோஸ் த லாங். அவ்வளோதான். சிஸ்டம் 2ன்றது வந்து 20 டேஸ்க்கு பதிலாக 55 டேஸ். ஸோ யூ கேப்சர் அ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட், யூ கேப்சர் அ லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்றது மாதிரி. 2வது பொசிஷன் சைசிங். இந்த பொசிஷன் சைசிங் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குன்னா எவ்வளோ % ஆஃப் த கேபிட்டல் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேடில் போடலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரூல். 3வது ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா எப்போ வரணும்? இந்த 20 டேஸோட லோவஸ்ட் லோ ரொம்பவே அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து இன்கேஸ் ஹிட் ஆச்சுன்னா லாஸ் அதிகமாகும்னா நீங்கள் ஏடிஆர் பேசிஸில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ற ஒன்று. 3வது இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளாக போனால் இன்னும் ஃபர்தராக ஆட் பண்ணுங்க அப்படின்றது ஒன்று. 4வது லாஸ்ட் 10 டேஸ்க்கு லோக்கு கீழே இறங்கிச்சுன்னா நீ எக்ஸிட் பண்ணிவிடு. 20 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாத. அதே தான் சிஸ்டம் 2க்கும். லாஸ்ட் 20 டேஸ் கீழே போயிடுச்சுன்னா நீ எக்ஸிட் பண்ணிடுன்ற மாதிரி. ஸோ நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்னோட ரூல் என்னென்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு சிஸ்டம் 1 மட்டும் எடுத்து வெறும் 20 டேஸ் ஹை அண்ட் 20 டேஸ் லோ. இன்கேஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா யூ பை, அதுக்கு கீழே போச்சுன்னா யூ செல். இதுக்கு எனக்கு பைன் ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் 1 காப்பி பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிரியேட் அ பைன் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆன் திஸ் சிஸ்டம் 1 அப்படின்னு போட்டுட்டு இது மட்டும் போட்டுட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்க்ளூட் பிரமிடிங் இந்த ஸ்டாப் லாஸ் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா இதுலேயே இன்பில்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ரொவைட் plain simple backtest fine script for the following. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் பைன் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பைன் ஸ்கிரிப்ட் தெரியணும், கோடிங். எனக்குலாம் பைன் ஸ்கிரிப்ட் தெரியவே தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது கோடிங். உங்களுக்கு தெரியுமா கோடிங்? எனக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு. ஸோ சுத்தமாக கோடிங் தெரியலனா கூட பிரச்சனையே இல்லை. ஸோ இட் வில் கிவ் யூ த கோட்ஸ். அதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக கொண்டு போயிட்டு பைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாலே ப்ரிசைஸாக இந்த இடத்துல என்டர், இந்த இடத்துல எக்ஸிட்டு, இதுதான் ஓவரால் ப்ராஃபிட்ஸு, இதுதான் ஓவரால் லாஸ்ன்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பேக் டெஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும், இருந்தாலும் எடுத்தவொடனே டேரெக்டாக என் காசு போட்டு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, லாஸ்ட் 5 வருஷத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, 10 வருஷத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான வேலிடேஷன் தான் இந்த பேக் டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் இந்த பைன் ஸ்கிரிப்டை
ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி டேரெக்டாக ட்ரேடிங் வியூவில் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். சார் இப்போ இந்த பைன் ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நீ சொன்ன அந்த ரூல்ஸ் படி இது வந்து 20 டேஸ் பிரேக் அவுட்டுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் கோயிங் லாங், 20 டேஸ் லோக்கு கீழே போச்சுன்னா இட் இஸ் கோயிங் ஷார்ட், அண்ட் அதே மாதிரி இட் இஸ் லாஸ்ட் 10 டேஸ்க்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா இட் இஸ் எக்ஸிட்டிங் த லாங் அண்ட் ஷார்ட். ஸோ இது வந்து லாங்கும் போகுது ஷார்ட்டும் போகுது, இட்ஸ் நாட் ஒன்லி லாங். ஆனால் நமக்கு தெளிவான ரூல்ஸ் வந்து இதில் வந்து டிஃபைன் ஆயிருச்சு. என்ட்ரி எக்ஸிட் இதுதான் ரூல்ஸ் நமக்கு தேவை கன்ஃபார்ம். ஸோ தட் வந்து அது வந்து இந்த பைன் ஸ்கிரிப்ட்லேயுமே நமக்கு வந்து டிஃபைன் ஆயிருச்சு. இப்போ இந்த பைன் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ என்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாருமே இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வியூ வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பைன் ஸ்கிரிப்டை நாங்கள் எப்படி வந்து காப்பி பண்ணி நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணி அதில் முக்கியமாக என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ் நான் பார்க்கணும். ஏன்னா நிறைய நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் ஸ்கிரிப்ட்ஸு. ஆனால் எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே நமக்கு வந்து வேலிடேட் ஆகி நமக்கு ஓகே ஆகுமானா ஆகாது. ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் தான் போகும். அப்போது அதை வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும், தென் பேக் டெஸ்ட் பண்ணாலுமே அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது சார்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரியேட் பண்ண பாயிண்ட் ஸ்கிரிப்டை செக் பண்ணுவோம். யூ கோ ஹியர், கோ டு ட்ரேடிங் வியூ அண்ட் ஏதாவது ஒரு ஸ்டாக் பேர் சொல்லுங்கள். ரிலையன்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ ரிலையன்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா பைன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, பைன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இட் வில் ஓப்பன் அப். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண இந்த கோட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ என்டர் த நேம், யூ சேவ் இட் அண்ட் தென் ஆட் டு சார்ட். ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கிவன். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இது 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 62% ட்ராடவுன் கொடுத்துருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓவரால் என்னென்ன ட்ரேட்ஸ்ன்னு இருக்கும். அது இல்லாமல் இப்போ நான் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணேன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோவும் இருக்கும். எனக்கு ஓவரால் ஆவரேஜ் பிஎன்எல் எவ்வளோ, அண்ட் ஓவரால் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இதுலேயே நீங்கள் இன்னும் ஃபர்தராக பிரேக் டவுன் கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரேட் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, இதில் கொடுத்தீங்கன்னா லாங்கு ஷார்ட்டு. ஸோ இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா லாங் இஸ் கிவிங் யூ ப்ராஃபிட்ஸ் பட் ஷார்ட் இஸ் நாட் கிவிங் யூ ப்ராஃபிட்ஸ், இட் இஸ் கிவிங் யூ லாஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் யூ ஷுட் டூ இஸ் வென்எவர் ஸ்பெசிஃபிக்லி ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஆன் பொசிஷனல் பேசிஸில் ட்ரேட் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது இன்ட்ராடேல யூ கேன் கோ லாங் கோ ஷார்ட், பொசிஷனலாக பண்ணும்போது யூ கேன் ஒன்லி கோ லாங். இஃப் யூ ஹவ் டு கோ ஷார்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஃபியூச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அகேன் தட் இஸ் a leveraged பொசிஷன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, இதை நான் கேஷ் மார்க்கெட்டுக்கு தான் பண்ண போகிறேன், மேக் இட் இஸ் அ லாங் ஒன்லி சிஸ்டம், எனக்கு ஷார்ட் வேண்டாம் அப்படின்னு திருப்பி நம்ம ஏஐ கிட்ட போய் சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்களா, இப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுப்பா அப்படின்னு எடுத்து தலைக்கீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி குதிக்காமல் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணுறதே லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். ஷார்ட் ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ எனக்கு வந்து இதை எலிமினேட் பண்ணிவிட்டு எனக்கு லாங் ஒன்லி சிஸ்டமாக மாற்றிருன்ட்டு டேரெக்டாக அகெயின் வில் கோ பேக் ஹியர். ஐ வாண்ட் டு மேக் திஸ் as long only system. I do not want to take short trades கொடுத்துட்டா போதும். ஸோ இதுவே என்ன ஸ்பெசிஃபிக் நோ கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணணும், என்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸை ஆட் பண்ணணும் அதுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் பாயிண்ட் ஸ்கிரிப்ட் நமக்கு வந்துடும். ஒன்ஸ் அப்டேட்டட் பாயிண்ட் ஸ்கிரிப்ட் வந்துருச்சுன்னா திருப்பி அதை கொண்டு போயிட்டு அதே ரிலையன்ஸில் இப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி பார்த்ததை விட பெட்டராக தான் இருக்கும். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். அப்போ ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதை காட்டிலும் அதே ஸ்ட்ராட்டஜியில் இப்போ எனக்கு லாங் மட்டும் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அதை மட்டுமே இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணி அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு ஷார்ட்டே வேண்டாம், எனக்கு லாங் ஒன்லி கொடுத்துட்டு நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஷார்ட்ஸ் ஆர் ரிமூவ்ட். ஸோ இப்போ பார்த்தா டிஃப்ரென்ஸ் சரிதா. ஸோ முன்னாடி இருந்தது 100% ரிட்டர்ன்ஸ், 60% ட்ராடவுன். இப்போ பார்த்தீங்கன்னா 1600% ரிட்டர்ன்ஸு, 45% ட்ராடவுன் ஆயிருக்கு. ஏன்னா ஓவராலாக அந்த லாங் ரனில் பொசிஷனலாக பார்க்கும்போது லாங்கை விட ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லாங் ரன் எக்கனாமி கோஸ் அப், கம்பெனி கோஸ் அப், ஸ்டாக்ஸ் டென் டு டூ வெல். ஸோ யூஸ்வலாகவே அது அப்படி தான் பேசிக் சினாரியாவே. இப்போ நான் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸோட ரிசல்ட்ஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஓவராலாக ஸோ ரிட்டர்ன்ஸ் லாங் ஒன்லி தான், ஷார்ட் இல்லை. அண்ட் ஓவராலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே ஆஃப் இருக்குது, ஆவரேஜ் பிஎன்எல் எவ்வளோ, அண்ட் இதுலேயும் ட்ராடவுன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் ட்ராடவுன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து ட்ராடவுனில் இருந்திருக்கு, அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ட்ராடவுன் எவ்வளோ, மேக்ஸிமம் ட்ராடவுன் எவ்வளோ, எல்லாமே 10 to யூ கேன் கெட் டு சி எவ்ரி திங். ஸோ மெயினாக நம்ம பார்க்க போகிறதே என்னென்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அதுக்கான ரிஸ்க் எவ்வளோ, அதுதான் மெயினாக பார்ப்போம்.
ஸோ என்னோட ரிட்டர்ன்ஸுக்கும் என்னோட ட்ராடவுனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ். வெறும் நான் 45% ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் அதை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக நான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன்னும் போது திஸ் இஸ் கன்சிடர் டு பி அ குட் சிஸ்டம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதே ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். பட் நான் ஹவர்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு நான் ஹவர்லி மாற்றிட்டேன்னா என்னோட ரிட்டர்ன்ஸும் ட்ராடவுனும் மாறும். ஸோ இப்போ நான் ஹவர்லின்னு மாற்றும் போது 700% ரிட்டர்ன்ஸ் ஆகிடுச்சு, 16% ட்ராடவுன். ஸோ ட்ராடவுன் இன்னமும் கம்மியாயிடுச்சு. ஸோ எனக்கு ஹவர்லி வேண்டாம், இன்னும் நான் 30 மினிட்ஸ்க்கு மாற்ற போகிறேன்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் நான் மாற்றிட்டேன்னா அகைன் 200% ரிட்டர்ன்ஸு, 16% ட்ராடவுன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் 2020 to 26. ஸோ பீரியடும் மாறும். ஸோ 30 மினிட்ஸ் கூட வேண்டாம், நான் 15 மினிட்ஸ் மாற்ற போகிறேன்னா யூ கேன் கீப் சேஞ்சிங் இட். அதுக்கேற்ற மாதிரி இங்கே 2023லேருந்து 26. ஸோ 67% ட்ராடவுன், 12%, ஐ மீன் 67% ரிட்டர்ன்ஸ், 12% ட்ராடவுன். ஸோ பைன் ஸ்கிரிப்ட் ஒன்று தான். ரிட்டர்ன்ஸு உங்கள் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. அண்ட் ஒன்ஸ் யூ கீப் சேஞ்சிங் திஸ் டைம் ஃப்ரேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் கெட்ஸ் அப்டேட்டட். ஸோ இதுதான் ஹவு டு யூ வேலிடேட். ஸோ இப்போது நான் ரிலையன்ஸுக்கு இது பார்த்துருக்கிறேன். இப்போ எனக்கு ரிலையன்ஸ் வேண்டாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது கம்பெனி சொல்லுங்களேன். ஸ்டேட் பேங்க். எஸ்பிஐ. ஸோ இப்போ எஸ்பிஐ செக் பண்ணுன்னா எஸ்பிஐயோட ரிட்டர்ன்ஸ் என்ன? ஸோ ஒரே பைன் ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் ஒவ்வொரு சிம்பிளுக்கு பைன் ஸ்கிரிப்ட் மாற்ற தேவையில்ல. ஒன்ஸ் அது உள்ளே போட்டு அப்டேட் பண்ணிட்டோன்னா இங்கே சிம்பிள் மாற்ற இன்ஃபோஇ, டிசிஎஸ், வாட் எவர் இட் இஸ், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசல்ட்ஸும் மாறும். ஸோ இன்ஃபி, என்எஸ்சி, ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிசல்ட்ஸ் மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டேக் யுவர் ஐடியா அண்ட் வேலிடேட் த ஐடியா வித் ஏஐ. ஏஐ அந்த வேலிடேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கிட்டே எனக்கு இது பைன் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ண சொல்கிறோம். பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறமா அதை பைன் ஸ்கிரிப்டாக கொடுன்னு சொல்கிறோம். பைன் ஸ்கிரிப்டை கொண்டு போய்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம். லாங்கில் எவ்வளோ, ஷார்ட்டில் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதில் பார்த்துட்டு இல்லை ஷார்ட்டை விட லாங் பெட்டராக இருக்குது, எனக்கு லாங் ஒன்லி சிஸ்டமாக மாற்றுன்னு கொடுத்தா மாடிஃபிகேஷனும் பண்ணுது. ஒன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ண சிஸ்டமை கொண்டு வந்து நம்ம இங்கே பேக் டெஸ்ட்டும் பண்ணுறோம். ஷூர் சார். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பைன் ஸ்கிரிப்ட் தான் வந்து எடுக்கிறோம். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நான் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன், இல்லை பிடிஎஸ்டி பண்ணுறேன், சம்திங் லைக் தட். நான் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட்டும் ஷோ ஆகுது. ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓவரால் ரிட்டர்ன் அண்ட் தென் ட்ரா டவுன். அதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த லாங் அண்ட் ஷார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே இருந்தாலுமே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்னு நான் போகும்போது எனக்கு வந்து வெப் ஹூக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து வெப் ஹூக்னா என்ன, ஏன் ஒருத்தங்க ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா வெப் ஹூக் வழியாக போகிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். சரி, வெப்புக்குன்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ட்ரேடிங் வியூ அண்ட் யுவர் ப்ரோக்கர். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே லாங் வருது, இங்கே லாங் க்ளோஸ் ஆகுது, இங்கே லாங் வருது, இங்கே லாங் க்ளோஸ் ஆகுதுன்னு ஓவராலாக பார்க்குறோம் இல்லையா. எப்பப்பெல்லாம் இந்த லாங் வருதோ அப்போது த ஆர்டர் ஹஸ் டு கோ டு மை ப்ரோக்கர். எப்பப்பெல்லாம் இந்த லாங் க்ளோஸ் ஆகுதோ அப்போது எக்ஸிக்யூட் பண்ண என் ஆர்டர் க்ளோஸ் ஆகணும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதை வந்து நான் செப்பரேட்டாக பைத்தானில் ரெடி பண்ணணுன்னா பைத்தானில் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த பைத்தானில் எப்போ சிக்னல் வருதோ அந்த ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அந்த பைத்தானை கொண்டு போய் நான் சர்வரில் போடணும். அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு எக்ஸிக்யூஷனே ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து இந்த ஓவரால் ப்ராசஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினராக இருக்கிறேன், எனக்கு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றவனுக்கு வந்து தே ஆர் ஃபெமிலியர் வித் ட்ரேடிங் வியூ. ஸோ ட்ரேடிங் வியூவில் இப்போ பேக் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. பைன்னு வருது, செல்லுன்னு வருது, இதையும் பார்த்தாச்சு. ஸோ நான் மேனுவலாக எந்த இடத்துலலாம் பை வருதோ அப்போ நான் போய் மேனுவலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பை வரும்போது ஆட்டோமேட்டடாக எக்ஸிக்யூஷன் அங்கே நடக்கணும்னா அதுக்கு தான் இந்த வெப்புக்குன்ற ஒன்று தேவை. ஸோ வெப்புக்கை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கும். ஒன்று யூஆர்எல், இன்னொன்று மெசேஜ். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது டன்னில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் டன்னில் நான் லாகின் பண்ணிட்டேன், ஓவரால் என்னோடய ஹோம் பேஜ் இப்படி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வெப்புக் யூஆர்எல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறமா யூ கோ டு ஆர்டர்ஸ் பண்ணவுடனே இங்கே யூ வில் சி எ வெப்புக்ஸ். இங்கே மேனேஜ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு யூ ஹேவ் அ டோக்கன் வேலிடிட்டி ஃபார் 30 days மேக்ஸிமம் வாட் எவர் இட் இஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆயிரும். இந்த யூஆர்எல்ல தான் நம்ம கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஆஸ்க் டைரக்ட்லி டு ஏஐ டு எக்ஸிக்யூட் த ஆர்டர்ஸ். நான் வந்து வெப்புக் யூஆர்எல் மூலிமா நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எப்போ லாங் வருதோ லாங் ஆர்டர்ஸ் போகணும், எப்போ செல் வருதோ அந்த லாங் ஆர்டர்ஸ் எக்ஸிட் ஆகணும். இதுதான் ரூல்ஸ். ஸோ இதையும் நீங்கள் ஏஐயில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் இந்த நெசசரி கோட் சேஞ்சஸ் பண்ணணுமோ அது பண்ணிவிடும். ஸோ பேக் டெஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூஷனுக்கு என்ன அப்டேட்டட் கோடோ அதுவே நம்ம ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக இப்போ நம்ம கிளாடிட்டியே போகிறோம். திருப்பி கிளாடிட்டி அப்டேட் பண்ணுறதுக்கு பைன் ஸ்கிரிப்டை I want to execute orders via webhook. When long is triggered, it should send buy order. When exit is triggered, it should send sell order. Make
சேஞ்சஸ் டு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் அதான். ஸோ இது கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஒன் வென்எவர் நம்மளோட சிஸ்டம் படி சிக்னல் வரும்போது பை வரும்போது பை பண்ணும், செல் வரும்போது செல் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அதில் போட்டுட்டோம்னா எப்போ சிக்னல் வருதோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இப்போ இந்த அப்டேட்டட் பாயிண்ட் ஸ்கிரிப்டை வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் அப்டேட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ யூ டைரக்ட்லி காப்பி இட் அண்ட் தென் யூ கோ டு ட்ரேடிங் வியூ. ஸோ இதில் பாயிண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் யூ கோ ஹியர் கிளிக் ஸ்ட்ராட்டஜி, தட்ஸ் இட். ஸோ யூ சேவ் இட். இப்போ சேவ் ஆகிடுச்சு. நவ் யூ ஆட் டு சார்ட். ஓகே. ஸோ இப்போது வெப்புக் ஆர்டர் வந்துருச்சு. அந்த வென்எவர் எக்ஸிக்யூஷன் நடக்க போதோ எக்ஸிக்யூஷன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நான் மெயினாக என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த அலர்ட்ஸை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதை நான் கிளிக் பண்ணேன்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஆர்டர் ஃபார் இன்ஃபோசிஸ். ஸோ இப்போ இன்ஃபோசிஸில் இப்போ டைரெக்டாக ப்ரைஸுக்கு பதிலாக நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ஸ்கிரிப்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் எஸ் சார்ட்னு நீங்கள் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மெசேஜில் தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்குமே யூனிக்காக ஒரு மெசேஜ் இருக்கும், தன்னில் ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தன் விழணும். ஏன்னா இங்கேருந்து சிக்னல் வருது, தன் சைட்லேயும் தெரியணும் இல்லையா? ஓகே, என்ன ஸ்கிரிப்ட்டுக்கு நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஜேசான் ஃபைல் மாதிரி ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணணும். அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ டேரெக்டாக நான் இங்கே போகிறேன். இதுதான் அந்த வெப்புக் யூஆர்எல். ஸோ நம்ம முன்னாடி ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த யூஆர்எல் இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா நான் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணேன் இல்லையா? கிளிக் பண்ணோடனே வி வேர் ஏபிள் டு see this. இந்த இடத்துல நம்ம அதை பேஸ்ட் பண்ணிடுறோம். காப்பி பேஸ்ட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ வெப்புக் யூஆர்எல் இஸ் டன். நெக்ஸ்ட்டு இந்த மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் நம்ம பண்ணோன்னா இங்கே டேரெக்டாக வந்துட்டு இப்போ ஸோ நான் இங்கே ஈக்விட்டியில் வந்துட்டு இப்போ நான் ட்ரேட் பண்ண போகிறது இன்ஃபோசிஸ்க்கு. ஸோ இன்ஃபி அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா என்எஸ்சி இன்ஃபின்னு வந்துடும். இங்கே இருக்குது ஆட். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நீங்கள் இன்ட்ராடேவாக ட்ரேட் பண்ண போகிறீங்களா, டெலிவரியாக ட்ரேட் பண்ண போகிறீங்களா, பொசிஷனலாக இல்லை இன்னும் இன்ட்ராடேவா, நீங்கள் சிஎன்சியா இல்லை எம்ஐஎஸ்ஸான்னு இருக்கும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடே நான் கொடுத்துட்டேன்னா இங்கே ஜென்ரேட் ஜேசான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே ஜேசான் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அந்த மெசேஜ் கோட். அப்போ நம்ம குவான்டிட்டிஸ்மே நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். ஆமாம். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி இங்கே ஒன்றுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்ஃபி வெப்புக் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பை ஆர்டர்னு இருக்குது அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுருப்போமே, தென் யூ கிரியேட். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டன். ஸோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூ ஹேவ் டு எனேபிள் இட். ஸோ ட்ரேடிங் வியூவில் நான் இதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஜென்ரலாக நீங்கள் வெப்புக் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ட்ரேடிங் வியூவில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்து வெப்புக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் இருந்தது இல்லையா? அதில் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த டைம் ஃப்ரேம் எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம், யூசரோட அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சும்மா வைக்கிறேன்னு வச்சுப்போமே, வச்சுட்டு அந்த மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ஜேசன் ஃபைல் வந்துட்டு நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் குவான்டிட்டி நீங்கள் இங்கே மெயினாக இதுதான் இந்த ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும். ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று டிரான்சாக்ஷன் டைப். ஸோ குவான்டிட்டின்றது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றது. இப்போ டிரான்சாக்ஷன்ன்றது வந்து டிஃபால்ட்டாக பி அப்படின்றதுனா பை ஆகும், எஸ்ன்னுன்றதுனா செல் ஆகும். பட் எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் பின்னு மட்டும் டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணால் இந்த இடத்துல பையோ செல்லோன்னு என்ன வந்தாலுமே இங்கே வெறும் பை ஆர்டராக போகும். ஸோ அதனால் அஸ் பர் ஸ்ட்ராட்டஜி பை வந்ததுன்னா பை பண்ணு, அஸ் பர் ஸ்ட்ராட்டஜி செல் வந்ததுன்னா செல் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நான் மாற்றணுன்னா வாட் யூ சிம்பிளி ஹேவ் டு டூ இஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு காப்பி ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட். I'll just take that code. சார் இப்போ நம்ம பை ஒன்லி சிஸ்டம் தான் வச்சுருக்கோம் இதில். கரெக்ட். ஸோ பை எக்ஸிட் ஆகும், ஷார்ட் ஆகாது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக இங்கே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண அந்த வெப்புக் யூஆர்எல் இருக்கு இல்லையா, மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜில் இந்த பி இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஐ எம் ஆடிங் திஸ் ஸ்பெசிஃபிக் லைன் விச் இஸ் நத்திங் பட் strategy.order.action which means that whatever as per strategy பைன்னு வந்தால் பை பண்ணு, அஸ் பர் ஸ்ட்ராட்டஜி செல்லுன்னு வந்தால் பை பண்ணதை எக்ஸிட் பண்ணு, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். இப்போது டன்
வென்எவர் அஸ் பர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி இன்ஃபோசிஸ் தானே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபோசிஸில் பை நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னில் பை வந்துடும். இன்ஃபோசிஸில் இங்கே செல்லுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணது எக்ஸிட் ஆயிரும். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இது நான் இன்ட்ராடேன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ நம்ம ஒரு ஆர்டரில் போயிட்டு வெப்புக் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஈக்விட்டியில் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இன்ட்ராடேன்னு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பொசிஷனலாக மாற்றணும் அப்படின்னா திருப்பி நான் ஆட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு இன்ஃபின் கொடுத்து இப்போ நான் ஆட்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல இன்ட்ராடேக்கு பதிலாக நான் டெலிவரி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துருந்தேன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு see the ப்ராடக்ட் டைப். சீன் இருக்கா? எஸ். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி காப்பி பேஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ப்ராடக்ட் டைப் ஐன்னு இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஏன்னா அது already இன்ட்ராடே, இது கேரி கேரி ஃபார்வர்ட். ஃபார்வர்ட். ஸோ நான் இன்ட்ராடே வேண்டாம், எனக்கு கேரி ஃபார்வர்டாக வேணும்னா இந்த ஐக்கு பதிலாக நீங்கள் சி அப்படின்றது மட்டும் டைப் பண்ணால் போதும். வேறு எதுவும் தேவையில்ல, வெறும் சீன் மட்டும் டைப் பண்ணால் கூட போதும். அப்போ நம்ம அங்கே ஆல்ரெடி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்க ஜேசன் அங்கே இருக்குல்ல சார், இப்போ தன்ல பண்ணதுமே இப்போ இங்கே வந்து நம்ம செப்பரேட்டாக மாற்றுறதுக்கு பதிலாக அங்கே அந்த டோட்டல் காப்பி பேஸ்ட் பண்ணி அதே காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல இப்போ இதுக்கு ஒரு ஜேசன் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை அப்படியே டெலிவரியாக மாற்றிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் செகண்ட் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த strategy.order.action இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பை ஒன்லி போகிறதுனால பை சிக்னல் வரும்போது நம்ம பை பண்ணுறோம், அண்ட் தென் செல் ஜென்ரேட் ஆகும்போது அந்த பை பண்ணதை எக்ஸிட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இந்த ஒரு கோட் மட்டும் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் பண்ணியாச்சு. குவான்டிட்டி நான் 1 வச்சுட்டேன். இப்போது நான் கேரி ஃபார்வர்ட் கொடுத்துட்டேன், அப்ளை கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துலையும் இட்ஸ் கோயிங் டு பி தேர். இப்போ என்ன ஆகும்னா வென்எவர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் முன்னாடி சொன்ன மாதிரி பை வந்தால் செல் வரும். பட் இப்போ எப்போ செல் வரும்னு தெரியாது, எப்போ பை வரும்னு தெரியாதுன்னா 15 நிமிஷத்தில் நம்ம போட்டுட்டோம். அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்னா ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் 15 மினிட்ஸ் 1 மினிட்டோ 1 செகண்டோ அப்படின்னு வச்சோன்னா நம்மளோட ஒரே டெஸ்டிங் இப்போதைக்கு என்ன தேவைன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண அந்த வெப்புக்கு அலர்ட் இருக்கு இல்லையா, எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதை 15 மினிட்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை நான் வந்து 1 செகண்டாக மாற்றிட்டேன்னா இங்கே சார்ட்டில் எப்போல்லாம் 1 செகண்ட் வருதோ, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ட்டில் இருக்குது 1 செகண்டில் எப்போ நமக்கு லாங் அண்ட் ஷார்ட் வருதோ அப்போ அப்போ வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் என்ட்ரி எடுத்து ஆகுது. எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் போயிருக்கு, ஷார்ட் அவ்வளோதான், லாங் எக்ஸிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ லாங் போச்சுன்னா அங்கே எக்ஸிக்யூட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட், அது எப்போ வரும்னு பார்க்கலாம். 1 செகண்ட்னால அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ ஏன்னா இந்த இதே தான் லாஸ்ட் 20 டேஸோட ஹை, லாஸ்ட் 10 டேஸோட லோ, அது 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸாக மாறிச்சு. நம்ம டைம் ஃப்ரேம் வந்து செகண்ட்ஸாக இப்போ நம்ம மாறினால இதை பண்ணது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். கரெக்ட். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த 1 செகண்ட்ன்றது வந்து ஒரு டிக்கு தானே. ஸோ ஒரு செகண்ட் ஒரு டிக்கு. ஸோ இப்போ லாங் வந்துருச்சு. ஸோ ஸோ லாங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சிக்னல் வந்திருக்கு. ஸோ தட் பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ பொசிஷன்ஸ் போனீங்கன்னா ஒரு குவான்டிட்டி டெலிவரி இன்ஃபோசிஸ் எக்ஸிட் என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போது லாங்லேருந்து செல் வந்துருச்சு. ஓகே, அதாவது ஷார்ட்கான சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ தட் வந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம வந்து எடிட் பண்ண மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் கோடை இது வந்து லாங்கை வந்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. கரெக்ட். ஸோ திருப்பி பை வரும்போது லாங்கு, செல் வரும்போது லானோ எக்ஸிட் Exit பண்ணி மாற்றி கொடுத்தா. மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் த ஓவரால் எக்ஸிகியூஷன் ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸிகியூஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து பாஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் எதுவும் போகாது. சிக்னல் வரும் உங்களுக்கு, ஆர்டர்ஸ் எதுவும் போகாது. ஸோ தட் இஸ் ஹவ் த ஹோல் எக்ஸிகியூஷன் ஒர்க்ஸ். ஸோ இப்போ இதே தான் வந்துட்டு நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ நான் பண்ணுறேன் அப்படின்னா டைம் ஃப்ரேமை மட்டும் ஆமா. ஸோ மாற்றிட்டு நம்ம வெறும் டைம் நான் ஃப்ரேம் மட்டும் execution. டேரெக்டாக மாற்றிக்கலாம். இப்போ 1 செகண்ட் வேணாம், நான் 5 மினிட்ஸில் மாற்ற போகிறேன்னா டேரெக்டாக 5 மினிட்ஸ்னு வச்சுட்டு உங்களோட இந்த இடத்துலையும் நீங்கள் மாற்றணும். ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டு நான் 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சேவ்னு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிடும். ஸோ அப்போ எனக்கு 5 மினிட்ஸில் எப்போ வந்து அந்த சிக்னல் பை சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இது வந்து அந்த பொசிஷன் எடுக்கும். தென் வந்து செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸிட் பண்ணிடும். சார் இப்போ வந்து இது வந்து நம்ம தன் வெப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் T3ல வந்துட்டு இது எப்படி வந்து நம்ம பார்க்குறது, இப்போ பொசிஷன்ஸ் வந்து அங்கே நம்ம எப்படி செக் பண்ணுறது? டெக்ஸ்ட்ன்றது வந்து ஒரு டெர்மினல் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, இப்போ எல்லாமே வெப் ஆகிடுச்சு. பட் ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட்ன்ற பிளாட்ஃபார்மே. ஸோ டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு டூ. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா யூ ஹேவ் ஒரு செப்பரேட்டாக உங்களுக்குன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கலாம். என்னென்ன கெய்னர்ஸ், என்னென்ன மூவர்ஸ், ஓவரால் ஆப்ஷன் செயின் நான் ட்ராக் பண்ணணும்னா அதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஸ்டால்டு பேஸ்ட் ஒரு EXE ஃபைல். அந்த EXE ஃபைலில் யூ கேன் ஈஸிலி ட்ராக்.
இப்போ நான் இது ஒரு விட்ஜெட் மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு என் பொசிஷன் என்ன அப்படின்னு நான் ட்ராக் பண்ணணும்னா, இப்போ நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணேன்னா இது என்னோட பொசிஷன்ஸ் காமிச்சிரும். ஸோ ஐ எம் க்ளோசிங் இட் எவ்ரிதிங். ஸோ இதில் ஐ கோ ஹியர் அண்ட் தென் கிளிக் ஆன் மை போர்ட்ஃபோலியோ. ஸோ இதெல்லாம் தான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஓவரால் டுடேஸ் பிஎன்எல் என்ன, அதில் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, போய் அது இல்லாமல் செப்பரேட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே இதில் யூ கேன் see it. ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் ஃபர்தராக எனக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் யூ ஹேவ் மல்டிபிள் திங்ஸ். எனக்கு வந்து ஓவராலாக லைவ் ஸ்கேனர் வேணும், இல்லை ஹீட் மேப் வேணும். இதை வச்சு நான் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் கிளிக் ஆன் தட் அண்ட் நோ ஃபர்தர்லி அதை வச்சு நீங்கள் சார்ட் வச்சு பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். இல்லைனா அதுலேருந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணுறதுனாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் தட் கம்ஸ் இன் ஹியர். இப்போ நான் இங்கே அனலைஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து ஜேசன் ஃபைல் அதுக்காக ஜென்ரேட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு வெப்ஹூக் வழியாக இதில் வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். தென் இதுலேயுமே என்னோட பொசிஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் டேரெக்டாக இப்போ எதெல்லாம் கெய்னரில் இருக்குது, எதெல்லாம் மூவரில் இருக்குது நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் அதோட சார்ட் பார்க்கணுனாலும் நான் பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி திங் இட்ஸ் டிஸ்பிளேட்னு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதுதான் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஓவராலாக எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றது கூட இங்கே மார்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ அதே இதுதான் வெப்பில் ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அதே யூஆர்எல்ல நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம ரீஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். சேம் 1 செகண்டில் ரீஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு see it in the பொசிஷன்ஸ் விண்டோ. ஸோ லாஸ்ட் டைம் க்ளோஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓப்பனில் ஆர்டர் ஷுட் டிஸ்பிளே. அங்கே வந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது நமக்கு இங்கேயுமே டெக்ஸ்ட்லேயுமே வந்து சேம் பொசிஷன் வந்து நமக்கு இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஐம் கிளிக்கிங் ஹியர் அண்ட் சேஞ்சிங் ஃப்ரம் 5 minutes to 1 second கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இதுவும் 1 செகண்ட் மாற்றிடுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி லாங் போயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி லாங் அங்கே வைக்கல. அப்போனா என்ன ஆகும்னா ஷார்ட் தான் ஷார்ட் ட்ரிகர் ஆகும். வந்ததுக்கு அடுத்து ஸோ இங்கே again ஷார்ட் 1 ட்ரிகர் second ஆகும். long ஸோ வரும். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டக்குன்னு ஒரு ஷார்ட் ஆர்டர் வருது, ஆனால் நான் க்ளோஸே பண்ணல, வச்சிடலன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ தட் இட் டசன்ட் சென்ட் எனி செல் ஆர்டர்ஸ். ஏன்னா என்கிட்ட ஓப்பன் ஆர்டர் இருந்தால் தானே செல்லே பண்ணணும். என்கிட்ட செல் ஆர்டரே இல்லை. இப்போ செல் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ்ட், அந்த லூப் க்ளோஸ்ட். ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக பைன்னு வரும்போது டெக்ஸ்ட்டில் பை வருதான்னு பார்ப்போம். அப்போ ஆல்ரெடி சிக்னல்ஸில் வந்து எனக்கு லாங் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நான் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் அது ஷார்ட் வந்ததுக்கு அடுத்து நான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ லாங் வந்துருச்சு. ஸோ டெக்ஸ்ட்லேயும் டெலிவரியில் இங்கே லாங் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரிகரான லாங் எப்போ அங்கே எக்ஸிட் வருதோ, செல் வருதோ, இது இட் ஷுட் க்ளோஸ் த பொசிஷன். பர்டிகுலர் நம்ம இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல. அங்கே அந்த சிக்னல் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். திஸ் இஸ் மச் பெட்டர் தென் பைத்தான். ஏன்னா நீங்கள் இதில் எதுவுமே கிடையாதுல்ல. டேரெக்டாக நீங்கள் ஏஐ கிட்ட போகிறீங்க, ஒரு பைன் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அதை பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. பேக் டெஸ்ட் பண்ணதை பைன் ஸ்கிரிப்ட் நான் ஏஐ வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் கேட்குறோம். அது கோடும் கொடுத்துருச்சு. டேரெக்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுமோ எக்ஸிக்யூஷனும் ஈஸியாக நடந்துருச்சு. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை என்னென்னா, ட்ரேடிங்கில் யூ ஷுட் ஹேவ் ட்ரேடிங் வியூவில் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து வெப் புக் பண்ண முடியும். ஓகே. இல்லைனா வெறும் அலர்ட்டாக தான் வரும். ஸோ அது நீங்கள் ப்ரீமியம் பிளானில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வெப் புக் எனேபிள் ஆகும். அது மூலியமாக தான் நம்ம எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதுக்கு சர்வர் தேவையில்ல, ஸ்டாட்டிக் ஐபி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அஸ் லாங் அஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த யூஆர்எல் இருந்ததுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபோசிஸ்க்கு ஒன்று. இப்போ இது இல்லாமல் நான் ரிலையன்ஸ்க்கு ஒன்று பண்ண போகிறேன்னா அதே மாதிரி யூ கோ அண்ட் கிரியேட் அ செப்பரேட் JSON ஃபைல் ஃபார் ரிலையன்ஸ். பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா செப்பரேட் அதுக்குன்னு வந்துடும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆட்டோமேட்டட். சார் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போது என்கிட்ட ஒரு ட்ரேடிங் ஐடியா இருந்துச்சு. அதை வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ரூல் பேஸ்டாக மாற்றி அதுக்கு பைன் ஸ்கிரிப்ட், அதை பேக் டெஸ்ட் அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் லெவல் வரைக்கும் கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இப்போது நான் இன்றைக்கி தான் இதை ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். இல்லைனா ஆல்ரெடி கேட்டிருந்தாலுமே எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறது? ஒரு ரோட் மேப் மாதிரி, இதுதான்ப்பா நீ இதை வந்து கரெக்டாக இந்த இதில் வந்து நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, பேசிக்லி எக்ஸ்பெக்டேஷனை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும் தனுஷ். என்னென்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து தனில் ஒரு ஈவெண்ட் நடந்தது. பெங்களூர் போயிருந்தேன். ஸோ அந்த பெங்களூர் ஈவெண்ட்டில் ஏஐ பற்றி பேசணும், ப்ளஸ் ட்ரேடிங் பற்றி பேசணும். அதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 3 hours ஆச்சு. அந்த 3 hours ஐ கிரியேட்டட் ஒன் ஸ்ட்ராட்டஜி புதுசாக. அது வரைக்கும் எங்கேயுமே ஷேர் பண்ணல. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிவிட்டு தட் வாஸ் ஏபிள் டு மேக் ஒரு 18% CAGR இட் வாஸ் ஏபிள் டு மேக் வித் வெரி வெரி மினிமல் ட்ராடவுன்.
கிரியேட் பண்ணியாச்சு. அதை பற்றி நான் பெங்களூரில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தபோது இந்த மாதிரி இன்னொரு ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட பேசும்போது அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஆச்சுன்னும் போது இட் டுக் மீ அரௌண்ட் 3 hours அப்படின்னும் போது தே குடன்ட் பிலீவ். அது எப்படி 3 ஹவர்ஸில் அதுவும் இவ்வளோ ப்ராஃபிட்டபுளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கம்மி ட்ராடவுனில் ஹவ் யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் அப்படின்னும் போது ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னா இட் இஸ் 3 hours + 18 years. ஆல்ரெடி 18 வருஷம் இருந்ததுனால you exactly know what doesn't work in the markets. When you know what doesn't work in the markets, you exactly know where to put in your efforts. அதனால I'm able to do that in 3 hours. பட் அந்த 3 ஹவர்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா டெஃபினெட்லி எல்லாருக்குமே இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் தி சேம் டைம். இது எப்படின்னா சிட்டி பேங்க்கில் ஒரு வாட்டி வந்து லோகோ கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்துட்டு தே கேவ் இம் த நெசசரி இன்ஃபர்மேஷன் இந்த சிட்டி பேங்க்கான லோகோ கிரியேட் பண்ணுங்கன்ட்டு. அப்போது அவங்க என்ன பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே வராங்க. ஸ்கிரிபிள் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு திஸ் இஸ் யுவர் லோகோன்றாங்க. அந்த லோகோ தான் இன்னி வரைக்கும் நீங்கள் சிட்டி பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு அம்பர்லா மாதிரி ஒன்று வரும் C2Iக்கு. ஸோ அவங்க சிம்பிளாக ஸ்கிரிபிள் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கேட்டதே அதே தான். 30 செகண்ட்ஸில் ஒரு $1 million, ஏன்னா அந்த ப்ராஜெக்டே $1 million ஒரு லோகோவை யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் இட் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் இஸ் ஆல்சோ. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் கொடுத்ததுனால நாங்கள் ரிஜெக்டும் பண்ணல, இது எங்களுக்கு பிடிச்சும் இருக்குது, எப்படி நீங்கள் 30 செகண்ட்ஸில் பண்ணணும் போது அவங்க அதே தான் சொன்னாங்க. இட் டுக் மீ 30 seconds + 30 years ஆஃப் மை ஆர்டிஸ்ட் ஜர்னி. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐயில் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ ப்ராஃபிட்டபிள் ஓவர் நைட். பட் இந்த திங்கிங் ப்ராசஸ், இந்த அனாலிசிஸ் ப்ராசஸை இட்ஸ் கோயிங் டு கட் ஷார்ட். ஸோ நான் 2 + 2 கேட்டால் அவங்களால 4 டக்குன்னு சொல்ல முடியுது. 10 × 2 என்னன்னு கேட்டால் 20 டக்குன்னு சொல்ல முடியுது. 136 + 242 என்னன்னு கேட்டால் வி நீட் கேல்குலேட்டர் இல்லையா, அந்த கேல்குலேட்டர் தான் ஏஐ. ஸோ நீங்கள் ஏஐ பற்றி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் வேணால் எஃபர்ட் போடுங்க. அந்த மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு ஏஐ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட்டே எனக்கு தெரியல, ஏஐ வச்சு நான் சம்பாரிச்சிட முடியும்னா சத்தியமாக சம்பாதிக்கவே முடியாது. யூ நீட் டு பிரிங் இன் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மார்க்கெட் அப்சர்வேஷன்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும், மார்க்கெட்டோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கு வாட் எவர் இட் டேக்ஸ் டைம், யூ டேக் த டைம். ஒன்ஸ் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூ கம் அண்ட் ட்ரை டு வேலிடேட் வித் யுவர் ஐடியாஸ். அது வந்து உங்களுக்கு ஏஐ ரொம்பவே ஹெல்ப் அது வந்து டெஃபினட்டாக ஏஐ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு என்ன கொஸ்டினே எனக்கு கேட்க தெரியலனா ஏஐ எந்த வகையிலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அட்வைஸ், இல்லை ஒரே அட்வைஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் புட் ஸோ மெனி எஃபர்ட்ஸ், டைம், எவ்ரிதிங் இன் ஆர்டர் டு லேர்ன் த மார்க்கெட்ஸ். ஒன்ஸ் அது படித்து புரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜம்ப் இன் வித் யுவர் மணி, ஜம்ப் இன் வித் த ஏஐ. அதுக்கப்புறமா யூ ஸ்டார்ட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், தென் டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கன்விக்ஷன் ஒன்று வரும். ஒரு பிளைண்டாக நான் போய் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஏஐயில் கிரியேட் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ, பட் இட் வில் நாட் கிவ் யூ த கன்விக்ஷன் டு ஸ்டிக் டு இட். ஸோ தட் இஸ் த ஒன்லி அட்வைஸ் ஐ வுட் கிவ். அதே மாதிரி சார், இப்போது நீங்கள் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் இப்போது சிம்பிளாக சொல்லி தந்துட்டீங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் காட்டின ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இன்ட்ராடேக்கும் சரி, இல்லை வந்துட்டு நான் பொசிஷனலாக பண்ணாலும் சரி எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஜம்பிங் அப்படிங்கிறது வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது ஓன் ரூல்ஸே நான் செட் பண்ணாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணி போவாங்க. இப்போ அப்படி இருக்காமல் நான் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரூல் பேஸ்டு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி உங்களை வந்து வேலிடேட் பண்ணீங்க? நான் வந்து என்னோடய ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க? சிம்பிள் தான் அந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அதை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். இதை பார்க்குறவங்க வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், இனிமேல் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணணும்னா அடுத்த 100 டேஸ்க்கு தே ஹேவ் டு கமிட். நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதில் பை வந்ததுன்னா இட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட். ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெப்புக்கில் எக்ஸிக்யூட் ஆகும் போகுது, நம்ம கை வச்சுட்டு எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். பட் அடுத்த 100 ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸலில் டேட் வைஸாக போடுங்க. டேட், இன்றைக்கி டேட்டு, நான் இன்றைக்கி பை பண்ணிட்டேன்னா செல் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனா இல்லையா அப்படின்றது தான் மெயினாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். அந்த வர ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துச்சா இல்லையான்றது செகண்டரி. ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா, லீவ் த அவுட்கம். ப்ராசஸ் தான் மேட்ரு. அடுத்த 100 டேஸுக்கு இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் த ப்ராசஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் ட்ரேட், நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஓகே ஐ வில் கிவ் +1 மார்க். இன்கேஸ் அந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணலன்னா கிவ் -2 மார்க். இதை வந்து 100 டேஸுக்கு நீங்கள் எக்ஸலில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த 100 டேயில் if you are able to make greater than 80 to 85 marks, you are a disciplined trader. If you are not able to make, obviously நீங்கள் -2 -2 போட்டிங்கன்னா you are not following the rules தானே.
ப்ராஃபிட் வருதா இல்லையன்றது செகண்டரி. ரூல்ஸே நான் ஃபாலோ பண்ணல, ப்ராசஸே நான் ஃபாலோ பண்ணலன்னா என்னால் டிசிப்ளின் ட்ரேடராகவே ஆக முடியாது. என்னால் டிசிப்ளின் ட்ரேடர் ஆகலைன்னா என்னால் ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியாது, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸ். டேக் எனி ஸ்ட்ராட்டஜி. அடுத்த 100 நாளுக்கு நான் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்றது எக்ஸலில் போட்டு பண்ணிங்கன்னா +1 மார்க், பண்ணலன்னா -2 மார்க். ஆஃப்டர் 100 டேஸ் உங்கள் மார்க் என்னன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடரா இல்லையான்ட்டு. இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் மார்க் எடுத்தீங்கன்னா அதை பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது. யூ கீப் டூயிங் த சேம் திங். ஷூர் சார். அப்படி வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாலோ பண்ணும்போது நான் +1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, எனக்கு ஒரு 80+ மேலே வந்து வந்துருச்சுன்னே வச்சுக்கலாமே. பட் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். அதுதான் முக்கியம். ஏன்னா நான் என்னோட ரூல்ஸாக டிசிப்ளினோட நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பட் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லாமே மூவ் ஆகும். இப்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா தென் அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நான் டிசைட் பண்ணலாம் அண்ட் யோசிக்கவும் செய்யலாம். இன்கேஸ் நான் லாஸ் ஃபேஸ் பண்ணுறேன் பட் ஸ்டில் நான் என்னோட ரூல்ஸில் கரெக்டாக இருந்திருக்கேன்னா தென் நம்ம என்ன ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுக்கணும்? ஃபாலோ பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டும் எடுத்துட்டேன், என்ன ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுக்கணும்னு கேட்குறீங்க? இஃப் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூவா? இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு இந்த 100 டேஸில். இப்போ இந்த 100 டேஸில் லாஸும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அந்த 100 டேஸில் உங்களோட ரிசல்ட் பாருங்கள். இப்போ 2 ரிசல்ட்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் நான் என்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இப்போ நான் இதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது? இது வந்து 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் லாஸ் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் என்னோட ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பண்ணுறது, இதுக்கு அடுத்து நான் இதை எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணலாம்? ஏன் நான் ப்ராஃபிட் லெவல்லையும் நான் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ 1 லாட் போடும்போது என் மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும், இதே இது வந்து நான் 10 லாட்ஸ் போடும்போது என்னோடய சைக்காலஜி வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது என்னவோ அந்த பேஸ் லாட்ஸ் இல்லைனா பேஸ் குவான்டிட்டிஸில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது? வெரி குட் கொஷின் தனுஷ். ஃபர்ஸ்ட் திங் வந்து வென் யூ ஆர் ஆன் ப்ராஃபிட் ஜோன், 100 நாள் நான் எடுத்துட்டேன், நான் 10,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் இப்போ 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். பட் அதுவே 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் மேபி 1 லட்சம் இல்லை 2 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். ஸோ இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டேன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க டேரெக்டாக 10 லாட் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை ஒரு லாட்டில் ட்ரேட் பண்ணவங்க டேரெக்டாக 20 லாட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்மி கேபிட்டலேருந்து சடனாக ஸ்கேல் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு படிக்கட்டுலேருந்து டேரெக்டாக 10வது படிக்கட் ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும்? பல்லு தான் உடையும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கில். யூ ஆர் ஸோ யூஸ்ட் டு த சைக்காலஜி ஆஃப் ஒன் ஸ்பெசிஃபிக் லாட். சடனாக வென் இட் இஸ் ஜம்பிங் என்ன ஆகும்னா, உங்களோட எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு நாளில் நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தேன், இவ்வளோ லாஸ் பார்த்தேன், -5,000 to +5,000 தான் என்னோட ப்ராஃபிட் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். சடனாக 10 மடங்கு அது போகும்போது -50,000 to +50,000 ஆசிலேட் ஆகும் ஒரே ட்ரேடில். அந்த 50,000ன்றது வந்து உங்களோட ஒரு மாதம் சேலரியாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஆசிலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா மைண்டில் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் பயங்கரமாக வரும். அடடா இன்றைக்கி ஒரே நாளில் நான் ஒரு மாதத்துக்கான சேலரியை விட்டுட்டேனே அப்படின்னு உள்ளே வரும்போது, நோ மேட்டர் ஹவு ரோபஸ் தட் ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வில் நாட் ஃபாலோ இட். ஸோ அந்த சைக்காலஜி நமக்கு அடாப்ட் பண்ணோன்னா யூ ஹவ் டு கிராஜுவலி இன்க்ரீஸ் இட். அந்த ஸ்கேல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 1 லாட்லேருந்து ஒரு 3 லாட், 3 லாட்லேருந்து 5 லாட், அந்த 5 லாட்லேருந்து 10 லாட் போகும்போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆவீங்க. ஓகே, -5,000லேருந்து +5,000 தான் என்னோட எம்டிஎம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் 3 லாட் போகும்போது -15,000லேருந்து +15,000 தான் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஆர் கிவிங் எனஃப் டைம். ஸோ அந்த எனஃப் டைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினில் ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆகும், ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ரூல்ஸ்லேருந்து நீங்கள் பிரேக் பண்ண மாட்டீங்க. அண்ட் இட் பிகம்ஸ் லாட் மோர் ஈஸியர் ஃபார் யூ டு ஸ்கேல். இல்லை நான் டேரெக்டாக 1 லாட்லேருந்து 10 லாட் தான் போவேன் அப்படின்னா தலைகீழாகத்தான் குதிப்பேன்னா குச்சி தான் அடிப்பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் கூட சைக்காலஜி வில் நாட் சூட் யூ வென் யூ சடன்லி ஸ்கேல். ஸோ ஸ்கேலிங்ன்றதே வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ப்ராஃபிட்டபிள் ஆனால் மட்டும் பத்தாது. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை ஸ்கேலபிலிட்டியாக மாற்றணும்னா கிராஜுவலாக 1 லாட் 3 லாட் 5 லாட்டுன்னு போகணும். செகண்ட் கொஸ்டின், இன்கேஸ் நான் 100 லாட் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், 100 ட்ரேட் எடுத்துட்டேன், பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள்னா தட் இஸ் அஸ் பர் த சிஸ்டம் தட் வில் டீச் யூ. சி எண்ட் ஆஃப் த டே டசன்ட் மேட்டர் வெதர் நான் ஃபாலோ பண்ணுறேனா இல்லையா, ப்ராஃபிட் வருதா இல்லையான்றது 100வது நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் கிவிங் எனஃப் டைம் ஃபார் த பிரெயின் டு ஃபாலோ ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, அவுட்கம்மை பற்றியே நான் யோசிக்கலையே, பரவாயில்ல 100 நாளில் நான் வெறும் ப்ராசஸை பற்றி தான் யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது உங்கள் பிரெயினில் ஒரு சடனாக அவ்வளோ நாள் இருந்த ஒரு ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். ஓகே ஃபைன், இப்போ நான் 100 நாள் கடந்துட்டேன், எனக்கு இப்போ லாஸ்ட்டில் தான் இருக்குது, பட் ஆனால் இது எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, ஏன்னா எனிவேஸ் இந்த சிஸ்டம் மேலே ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு, எவென்ச்சுவலி இது ப்ராஃபிட்டபிள் ஆகிடும்ட்டு. ஏன்னா நான் இதை கடந்த 5 வருஷத்தை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 10 வருஷத்தில் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 10 வருஷமாக இது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது, இப்போ இது ரஃப் ஃபேஸில் இருக்குது அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் வரும்.
நெக்ஸ்ட் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு லாட்டில் தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அந்த ஒரு லாட்லேருந்து அது திருப்பி மேலே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோன் ஆகும்போது கன்விக்ஷன் வந்துடும். ஸோ ப்ராஃபிட்டபிளாக இருந்தவனை விட 100 நாளில் லாஸாக இருந்தவனுக்கு இருக்கிற மென்டாலிட்டி, சைக்காலஜி எல்லாமே 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் ட்ராடவுனை பார்த்துட்டு ப்ராஃபிட்குள்ளே வரான். முதல் பார்த்தவன் டேரெக்டாக ப்ராஃபிட்குள்ளே வந்திருக்கான், ட்ராடவுனே பார்க்கல. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர் டு see drawdown first and then come to know a profitable scenario. அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஷூர் சார். இன்றைக்கியான செஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் ஐடியாவில் இருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எப்படி பண்ணணும், அண்ட் தென் ஈவன் நான் வந்து எக்ஸிக்யூஷன் போனாலுமே எனக்கு வந்து என்ன வந்து நான் வந்து எப்படி வந்து எவால்வேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 டேஸ்க்கான 1 + -2 அப்படிங்கிற ஒரு இதுவும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் இருந்தாலுமே ட்ரேடர்ஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த செஷனில் டவுட் இருக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான கிளியரான ஆன்சர்ஸ் வந்து தரோம். அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் சர்க்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாஸ்டர் கிளாஸை வந்து டெஃபினட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வந்து பேசிக்காக ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் இதுக்கடுத்து வரப்போகிற மாஸ்டர் கிளாஸில் எல்லாத்துலேயுமே வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சார் வந்து நமக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுவுமே வந்து பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தனுஷ். அண்ட் முக்கியமாக எல்லாருமே வந்து நம்ம தன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஆலில் போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் day. Thank you. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.